கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையா? ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன். ஐயா மூப்பனார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தவர். அதனால ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு, ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன். அதிகமா பேசினா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போறேன்றாங்க. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி வைத்ததனால்தான் தமிழ்நாட்டுக்கும் முதலீடு கிடைக்கிறது. ஆனால் ஐயா மூப்பனார் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலேயே இந்த மேடை இன்னும் தொடரணும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற மேடைகள் இன்னும் தொடரணும். அது நிச்சயமாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, மரியாதை ஓடி ஈர்த்து கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் கொண்டு வந்ததோட முழுமையான டேட்டா நம்மகிட்ட இல்ல. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். என்ன பங்காளி வெட்டுப்புலே, காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. இதுல பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த வளர்ச்சி வந்திருக்கான கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபா இருக்கு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக, திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக, இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அமெரிக்க பயணத்துல 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்துல 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்துல 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்துல 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இந்த 36 ஒப்பந்தங்கள்ல 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகள்ல இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். ஆனா என்னோட ஒற்றை கருத்து, இவங்க யூபி அரசாங்கம் இருந்ததுல, இப்ப இங்க திமுகவும் இருந்ததுல எவ்வளவு போய் ஈர்த்துட்டு வந்தாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. எத்தனை முறை வெளிநாடு போகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது. வெளிநாடு போகின்ற தைரியமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமர்சனம் செஞ்சாங்க. வெளிநாடு போறாரு. ஆக ஒரு மாநிலத்திற்கே வெளிநாடு போக அவசியம் இருக்கும் போது ஒரு பாரத தேசத்துக்கு வெளிநாடு போக அவசியம் இருக்காதா? அதனால பாரத தேசத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாடுக்கு மட்டும் முதலீடு கிடைக்கல. தெலுங்கானா போறாங்க, ஆந்திரா போயிருக்காங்க, உத்தரப்பிரதேசம் போயிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் முதலில் இந்த எல்லா உயர்வுக்கும் பிரதமர் காரணம் என்பதை உணர வேண்டும் என்பது எனது கருத்து. என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா
அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோத்து போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். செருப்பு பிஞ்சு போயிரும். நிச்சயமாக அவர் வேட்டி கட்டியவர், மத்தியில் வருவதை மூப்பனார் அவர்களை தடுத்தார்கள், அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள். என் அண்ணன் சிபிஆருக்கு இவங்க ஓட்டு தான் வேணும்னு இல்லை, ஆனாலும் நாகரிகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பேசின அப்புறமும் அவங்க அந்த ஆதரவை தரலன்னும் போது தமிழகருக்கு இவர்கள் ஆதரவை தர மறுக்கிறார்கள் என்று இவர்களின் பொய்முகம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கே? ரொம்ப கேவலமா இருக்கே. ரொம்ப வாடுறானே. வந்துட்டாயா. நான் பேசினாதான் சில விஷயங்கள் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ வரேன். சக்தி, பார்வதி, நான் சொல்வதை கேளு. பூலோகம் செல்ல வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. பரமா, 2026 மேக்குள்ள நான் பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன தடுக்காத ப்ளீஸ். நான் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரேன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. நான் போய் அவரை வாண்ணா வருவாரு, போனா போவாரு, நெல்லு நான் நிப்பாரு. ஏன்னா என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங்க வேற. அது எப்படிடா? முடியாது. உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்கியா? குடும்பமா? ஆமையா, நீங்க ஹெல்ப் பண்ணல நடுத்தருக்கு போயிருப்பியா? நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம், எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற மேட்ரு. என்ன மேட்ரு? நான் சொன்னேன்ல, நெல்லு நான் நிப்பாரு, போனா போவாரு, வாண்ணா வருவாருன்னு. அதான் இதான் வேர்ல்ட் சயின்ஸா? தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தமிழ் மொழிக்கு எதிராக இருக்கக்கூடிய, கீழடி சிறப்பை புறக்கணிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை சிதைக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் செய்துகிட்டு இருக்கிற பாசிச பாஜகவுக்கு முட்டு கொடுத்து அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் வண்டியை எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அங்க ஒரு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. பீகார்காரங்களுக்கு அவரை தெரியாது, ஹரியானாக்காரங்களுக்கு அவரு தெரியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு. அதான் ஆளுமை. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார். ஆனா அவர் பிரதமரா ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், மறந்துட முடியாது. அதுவும் ஏதோ ஒரு தமிழர் இல்ல, அந்த மாதிரி ஆளுமை உள்ள மூப்பனார் அவர்களை தடுத்தாங்க. அதுதான் தமிழாவுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க. ஆனா அரசியல் இங்க பேசக்கூடாது. புகழஞ்சலி செலுத்த வந்தோம். அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது, அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காது.
முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் ஆபத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கல்லெடுத்து தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது. போதும்பா, முடியல. 2026 வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல ஒரு பெரும் மாறுதலை எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு. அந்த தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி, அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? ஒன்று நினைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ் மக்கள் கேட்கறாங்க, நல்ல ஆட்சி கொடுங்க. இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவனுங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம், சாராயம் தண்ணியை கூட கேடுகட்ட நிலையில பரவுது, ஒரு குடும்பம் பழிச்சுக்கிட்டு இருக்கு, தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சார் கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. மது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற டாபிக். பேச விடுங்க. நீ இல்ல பேசல. மதுபான மாநாடு நடத்திட்டு நீங்க எப்படி சார் பேசுறீங்க? மதுபான மாநாடு நீங்க தான சார் நடத்திருக்கீங்க. பிஜேபி நடத்திச்சல மதுபான மாநாடு. இப்படி எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு ஏன் நான் என்ன கேக்குறேன், பிரைம் மினிஸ்டர் தான் 56 இன்ச் ரொம்ப வீரமானவர்ல, இந்தியா முழுக்க இனிமே மதுபான கடையே இருக்க கூடாதுன்னு ஆர்டர் போட முடியுமா சார் உங்களால? உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இந்த நாட்டு பெண்கள் மீது இருந்தா போடலாம்ல. நாயை விட மதுவை விட ரொம்ப ஆபத்தானது இவங்க பேசுற சனாதனம். அதனால தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நீங்க என்ன சொல்லிட்டாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இத்தனை நாளா மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப தந்துட்டீங்க சார். அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்டை ஆற்றணும். காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இங்க இருக்காங்க. என்னப்பா சொல்ற? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன். அதாவது நாங்க கட்டுப்பாடுடன் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதற்கு முன்னு பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? அதனால நல்ல ஆட்சி அமையணும், எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும். அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா 10 பாயிண்ட் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.